இன்னைக்கு எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருக்கா. இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாம் எல்லாரும் போய் கேட்கறது என்ன, ஹவு டு பேலன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்றது, இதுதான் இன்னைக்கு பிரைமரி கொஸ்டினா இருக்கு. எல்லா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெனரேஷன் இதே கொஸ்டின் தான், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்றது குருஜி அப்படின்னு. இந்த சரித்திரங்கள் எல்லாம் படிச்சோம்னா நாமதேவர் ஈஸியா காமிச்சுட்டு போயிட்டார். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸின்னு. பகவான் நாமா சொன்னா போறோம், எல்லாம் தன்னால நடக்கும். அவ்வளவு ஈஸியா ஒரு வழியை கொடுத்துட்டு போயிருக்கா. கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு. இந்த கலியுகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா பகவான் நாமா சொன்னா போதும். எப்படி இவர் போய் பாறையில துணிய வச்சுட்டு வருவார், அத அப்கோர்ஸ் எவனாவது ஃப்ரீக்கு தான் எடுத்துட்டு போவான். என்னைக்குமே லோகத்துல நம்ம நல்லவாளா இருந்ததே கிடையாது. ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு, பாக்கிறதுக்கு 4 பேர் இல்ல அப்படின்னா உடனே கபக்குன்னு அதை எடுத்துட்டு போயிட வேண்டியது. அந்த மாதிரி எத்தனையோ துணி போயிருக்கு. நாமதேவரோட ஒய்ஃப் ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டு கோவிலுக்கு போறா. போய் கதறி கதறி அழறா. ஒன்ன பக்தி பண்றேங்கிற பேர்ல எங்க ஃபேமிலியே அழிக்கிறார் இவர் அப்படின்னு. ஒருவேளை சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறது, சங்கீர்த்தனம் பண்றேன்னு அதுலயே பொழப்பு நடந்துருமா அப்படின்னு போய் கதறி அழறா விட்டலன்ட்ட. அப்போ விட்டலன் என்ன பண்றா, நீ கவலைப்படாதமா, அவன் கொஞ்சம் அப்படிதான், நான் சொன்னாலுமே கேட்கறது இல்ல, போய் வேலைய பாருன்னு சொன்னா அப்பவும் பக்கத்திலேயே நின்னுட்டு விட்டலா விட்டலான்னு தான் பாடின்னு இருக்கான், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் போய் உட்காந்துப்பாரு பாறையில துணிய வச்சுண்டு. இவர் வச்சுட்டு வந்துருவாரா, அந்த துணியை யாராவது பாத்துக்கணுமே. விட்டலன் போய் அந்த துணி பக்கத்துல உட்காந்து யாராவது வாங்க வந்தானா அவர் வியாபாரம் பண்ணிட்டு அந்த பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து ஆத்துல வந்து சேர்த்துருவார் இவர் இல்லாதப்போ. அதனால ஒரு ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம போய் விட்டலனை கேட்டோம், உடனே நாமதேவர் திருந்திட்டார் அப்படின்னு. ஒரு நாள் அவன் என்ன பண்றா, நாமதேவரையும் அழிச்சுண்டு விட்டலன்ட்ட போய் நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம், நான் தான் டெய்லி போய் அதை பண்ணிட்டு இருக்கேனே அப்படிங்கிறார். இல்ல இல்ல, நான் கேட்டதை வந்து அவர் எனக்கு ஸ்பெஷல்லா நான் போய் கேட்டதை அவர் நிறைவேற்றி வச்சிருக்காரு, அதனால நான் போய் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட வாங்கோ அப்படிங்கிற. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவ எப்ப போனா கோவிலுக்கு, இவளுக்கு அந்த வழக்கமே கிடையாதே, நம்ம போனாலே நம்மள வெய்வா அப்படின்ட்டு இவரும் கன்ஃபியூஸ்டா கூட போறார். அப்ப விட்டலன் எழுத்தாப்புல நின்னுட்டு இவ வந்து நான் உங்க கிட்டக்க வந்து கேட்டேன், உடனே இவர் எல்லாத்தையும் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாத்திண்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆயிட்டார். தினம் நான் கொடுத்து அனுப்புறத ஒழுங்கா வித்து அதுக்கான என்ன இது உண்டோ பணம் உண்டோ அதை எடுத்துன்னு வரார். நாங்க 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறோம், அது இதுன்னு அடிக்கிண்டே போறா. இவருக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம என்னத்த வித்தோம், எடுத்துட்டு போனோம் அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் அப்படிங்கிறார். நாமதேவர் ரொம்ப உண்மையானவர். சரி ஏதோ சால்வ் ஆயிடுத்து, பிரச்சனை என்னன்னு புரியலன்னு அவர் பேசாம சைலண்டா திரும்பி வந்துள்ள. அவள்கிட்ட சொல்றார், ஏமா என்னமா சொல்ற நீ, எடுத்துட்டு போனேன், அதே பாறையில தான் உட்கார்ந்தேன், எனக்கு பக்கத்துல இருந்த பாறையில தான் வச்சுட்டேன், ஆனா நான் விக்கலையே அப்படிங்கிறார். இந்த அம்மாக்கு ஒன்னும் புரியல. பின்ன டெய்லி நீ எடுத்துன்னு வந்து எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் பண்ண, இன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் பண்ணேன்னு வந்து கையில குடுக்கறதெல்லாம் பின்ன என்னது அப்படிங்க. இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. யாருடா இது, நம்மள மாதிரியே நம்ம வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு போறான் அப்படின்ட்டு இவர் சைலண்டா ஒளிஞ்சுண்டு ஒரு நாள் பார்க்க டிசைட் பண்றார். பார்த்தா விட்டலன் வரான். இவர் என்ன பண்றாரு, அன்னைக்கு மாத்திரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தன்னையே மறந்தா மாதிரி நடந்து வந்து ஒளிஞ்சுண்டு பாக்குறாரு என்ன நடக்கிறது அப்படின்னு. யார் இவன் அப்படின்னு. தக 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 ஜ்வலித மகர குண்டலதாரி, தக தக ஜ்வலித மகர குண்டலதாரி, பீத்தவாசதாரி, யசோதானந்த துலாரி, தக 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 ஜ்வலித மகர குண்டலதாரின்னு அங்க எழுத்தாப்புல விட்டல நடந்து வரும்போது இவரால சும்மா இருக்க முடியுமா, கட 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 கடன்னு பாட ஆரம்பிச்சு விடுறார். மாட்டின் விடுறான் விட்டலன். நாமதேவருக்கு மாத்திரம்தான் பகவான் ஹெல்ப் பண்ணி மாட்டிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரிக்டா அவர்கிட்ட சொல்லி, நீ எதுவும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நானே பொறுப்புணர்ச்சியோட என் குடும்பத்துக்கு
ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, பாவம் அன்னிலேந்து நாமதேவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியையும் பகவானே அதை பண்ணி காமிச்சு நீ இப்படி நடந்துக்கணும்பா அப்படின்னு சொல்லி தர்றார். எதனால இது நம்மளுக்கு இவ்வளவு ரசிக்க முடியறதுன்னா, நம்ம எல்லாம் இந்த நிலையில இருக்கிறவாதான். ஒரு ஞானேஸ்வர் மகாராஜோட நம்மளால ரிலேட்டே பண்ண முடியாது. அவர் பிறப்பிலேயே ஞானி. ஞான சம்பந்தர் 3 வயசுல தேவாரம் பாடினார். நம்மளால ரிலேட்டே பண்ண முடியாது. அவர் பாடினா கோவில் கதவெல்லாம் திறக்கும், நம்ம பாடினா சாத்தின்னு போயிடுவா. அதனால ரொம்ப சுலபமா சட்டுன்னு ஆஹா நம்மளாலேயும் இது முடியும், இவரும் நம்மள மாதிரிதான் இருந்திருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கு தெரியுமா, அது நாமதேவர் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் நாமதேவர் சரித்திரம் எதனால கேட்கணும் அப்படின்னா, நம்மளுக்கும் மாறறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஹோப் கிடைக்கும் அதுல. அப்பேற்பட்ட நாமதேவர் சொன்னேன் இல்லையா, உனக்கு என்ன இங்க அப்பா அம்மாவா இருக்கா, எங்க அம்மா கூப்பிடுறான்னு பகவானையே பார்த்து பாடினவர் சொன்னவர், அநாதாச்சநாதா தீனாச்சா தயாளா. அநாதை அப்படின்னு பகவானையே பார்த்து சொன்ன நாமதேவர் அநாதைக்கெல்லாம் தெய்வமானவனே அப்படின்னு பாடுறார். அநாதாச்சநாதா दीनाचा दयाळा भक्ताचा कृपाळा भक्ताचा कृपाळा पांडुरंग भक्ताचा कृपाळा पांडुरंग पांडुरंग अनाथाचा नाथा दीनाचा दयाळा.